இன்னைக்கு மசால் வடையில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வடக்கு தாவேக்கா தோழிகளின் குஜிலி மஸ்து வீடியோ, சட்டசபை வழங்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நமக்கு பல பாடகர்களை கொடுத்திருக்காரு விஜய் அண்ணா. அந்த வரிசையில முதல் பாடல் பாட வருபவர் நமது உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? இந்த பாடல ஒரு சில வரிகளை மட்டும். ஓஹோ, அந்த பாட்டு பாட போறீங்களா? அப்ப இருங்க, ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ரொம்பவே ஒரு அருமையான பாடல். இப்போது உங்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இணைந்து நடித்த சந்திரோதயம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் பாடக போகிறார். பாடுக வெங்கட். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. நன்றி நன்றி அமைச்சர் அவர்களே. ஆனா இவ்வளவு முக்கியம் நீங்க பாடக்கூடாது. நீங்க முறைப்படி சங்கீதம் கத்துக்க வேண்டியது இப்போ ரொம்பவே முக்கியம். ஒரு பாடல் எப்படி பாடணும் அப்படின்றத நம்ம சபாநாயகர் கிட்ட தான் கத்துக்கணும். சபாநாயகர் அவர்களே, அவர் நிழல் மரம் அப்படின்னு முடிச்சதுனால மா என்று துவங்கக்கூடிய பாடல் ஒன்றை நீங்க பாடலாம். பாடுக சபாநாயகரே. மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் பிடித்த பாடல் அதுதான். வயசானாலும் உங்க குரலும் சங்கீதமும் மாறல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்க சார். உங்களை மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த பாடல் நமது சங்கீத சபாநாயகர் பாட நான் என்று துவங்கக்கூடிய பாடல் இதோ உங்களுக்காக. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று சபாநாயகரின் முதல் பாடல் அளவுக்கு இரண்டாவது பாடல் இல்லாத காரணத்தினால் பின்னாடி பெண் எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குடியாத்தம் தொகுதி எம்எல்ஏ சிந்து பாடக வராங்க. எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இணைந்து நடித்த படகோட்டி படத்தில் இருந்து உங்களுக்காக அருமையான பாடல். பாடுக சிந்து. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க சிந்து. உங்க பாட்டுல ஸ்ருதியில ரொம்பவே பிழை இருக்கு. ஒருத்தருக்கா கொடுத்தார் அப்படின்னு பாடக்கூடாது. ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லைன்னு சொல்லி குரல்ல ஒரு வைப்ரேஷனோட பாடுங்க. ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். உங்களுக்கு அரசியல் தான் வரலன்னு பார்த்தா சங்கீதமும் சுத்தமா வரல. சரி, இப்போ நமக்கான இறுதி பாடலை பாட வருகிறார் நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன். ப்ரோ, உங்களுக்கு தமிழ் சரியா வராது, தமிழ்ல பாட வருமா? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. சார், உங்களுக்கு அன்பு மொழி இரக்க மொழிலாம் தெரியுமான்னு கேட்கல. தமிழ்ல பாட தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லுங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பாட்டு பாட சொன்னா அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட பாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் பாட்டே நல்லா இருந்துச்சு. சரி, மக்களின் பேராதரவுக்கு இணங்க மீண்டும் ஒரு முறை பாட வருகிறார் உணவுத்துறை அமைச்சர். உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். இந்த பாட்டு கத்துக்கிறாங்களே அவங்க கிட்ட நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கணும். ஒரு பாட்டை எப்படியெல்லாம் பாடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சட்டசபையை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஐயா அமைச்சர்களே, எம்எல்ஏக்களே, நீங்க சட்டசபையில வந்து அரசியல் பேசலன்னா கூட பரவாயில்ல, மக்கள் பிரச்சனையை பத்தி சிந்திக்கலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு சங்கீதம் மட்டும் பாடாதீங்க, தாங்க முடியல. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? இருக்கிற எல்லா கட்சியும் தீய சக்தி, நாங்க மட்டும்தான் தூய சக்தி அப்படின்னாங்க. ஆனா இவங்க ஆட்சியில தான் மின்வெட்டு பிரச்சனை, சொத்து வரி ஏறி போச்சு, கரண்ட் பில்லு பல மடங்கு ஏறி போச்சு, கொலை பாலியல் வன்கொடுமைலாம் தினசரி செய்தியா மாறி போச்சு. நாட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பேசக்கூடிய சூப்பர் ஹீரோ நீங்க தான். நீங்க வந்தீங்கன்னா தான் சூப்பரா நாடே மாறிடும்னு சொல்லி உங்க ரசிகர்கள்லாம் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சட்டசபையில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சிஎம் விஜய பிஎம் விஜயா மாத்துறதுக்காக
வடக்குல பல குஜிலி மஸ்து தோழிகள்லாம் இறக்கி சும்மா கவர்ச்சி வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. विजय थलापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की, सीधे एनकाउंटर किया जाएगा। ஆஹா, தோழி ரொம்ப அழகா இருக்குது, கவர்ச்சியை காட்டி போய் பேச விட்டுருக்குறானுங்க. அதாவது அந்த தோழி என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் தளபதி பைசலா பண்ணியிருக்கிறாரா. விஜய் தளபதி ஆட்சியில் 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பொண்ணு மேலே கை வச்சா விடவே மாட்டாராம். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எங்கேயா இருந்தாலும் விஜய் தளபதி சொல்லிட்டாராம், பொண்ணு மேலே கை வச்சா என்கவுண்டர் பண்ணே ஆகணும்னு சொல்லி அவர் அருமையான திட்டத்தை ஒன்று போட்டுக்கிறாராம். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த தோழி ஸ்டைலாக ஒரு வாக்கு ஒன்று பண்ணும் பாருங்க, லைஃப்பில் மறக்க மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி பொய்ய பரப்புறானுங்கன்னு சொல்லி. பைத்தியக்கார தோழி, 8 வயசுலேருந்து 18 வயசு பொண்ணு மேலே கை வச்சா என்கவுண்டர் பண்ணுறாரு, ஓகே. ஆனால் விஜய் தளபதி தமிழ்நாட்டோட சிஎம், அவர் எப்படி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் என்கவுண்டர் பண்ணுவார்? இதெல்லாம் யோசிக்க தெரியுதா உங்களுக்கு? தான் சொல்கிறேன், அழகு இருக்க அளவுக்கு அறிவு இல்லை பாரு. வடக்கானா வடக்கான் தான். எவ்வளோ வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. பாத்தியா, தமிழ்நாட்டில் தாவேக்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே சட்ட ஒழுங்கே சந்தி சிரிக்குது. 80 வயசு கேள்வியை கூட இங்கே கற்பழிக்க அளவுக்கு தான் இங்கே சட்ட ஒழுங்கு இருக்குது. எப்படியாப்பட்ட சிங்க பெண்கள் படை, அந்த படை, இந்த படை எது வந்தாலும் இங்கே எதையுமே தடுக்க முடியல. தாவேக்கா கட்சி பெண்களையே எம்எல்ஏவே சீரழிக்கிறாரு, நிர்வாகிகள் கண்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தினம் தினம் புகார் மேலே புகார் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இவர் இதுக்கே எந்த நடவடிக்கை எடுக்கல. இதில் இவர் அங்கே போய் என்கவுண்டர் பண்ணுவாராம். அதுவும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் போய் என்கவுண்டர் பண்ணுவாராம் இவர். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அடுத்து ஒரு வடக்கு குஜிலி நெத்தியில் டிராஃபிக் சிக்னல் வரைஞ்சிருக்குது. அது இன்னமா போய் பேசிட்டு பாருங்க, பயங்கரமான ஃபேக் நியூஸ். एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा। एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है कि அதாவது இந்த குஜிலி என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் தளபதி பைசலா பண்ணியிருக்கிறாரா. இனி கோயில்களில் உண்டியலே இருக்கக்கூடாதான். உண்டியல் என்பது ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கணுமா. இதுக்கு முன்னாடி கோயில் உண்டியலில் உள்ள காசை கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விஜய் தளபதி சொல்லிட்டாராம். அபாண்டமாக போய் பேசு பாருங்க, பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பான். இந்த பொய் செய்தியிலையும் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த தற்கொலை கூட்டம் ஒரே ஸ்கிரிப்டை தான் பல பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னல் நெத்தி குஜிலி போட்டாலும் ஒரு வீடியோ, அதே வீடியோ அதே எடிட்டோட இன்னொருத்தன் ஒரு காஞ்சி போன வடக்கான் ஒருத்தன், அவனும் அதே தான் பேசுறான் பாருங்க. एक बार फिर से तमिलनाडु के सीएम विजय थालापति का फैसला पूरे तमिलनाडु को हिला के रख दिया। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत। அதே டெய்லர் அதே வாடகை. ஏண்டா, இங்கே தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கல்வி உதவி திட்டங்களே சரியாக வழங்கப்படலை. குறிப்பாக திமுகவுடைய ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம், அதுக்கான சரியான பணமே இன்னும் சேரல சொல்லி மாணவர்கள் கதறிட்டு இருக்காங்க. இதில் இவர் கோயில் உண்டியலை எடுத்து கல்விக்கு தூக்கி கொடுத்துட்டாரா இவர். இந்த காஞ்சி போன கண்ணாடி மூஞ்சான் இதோட உடல. அடுத்து ஒரு வீடியோ போட்டான் பாருங்க, வேற லெவல். सीएम विजय थालापति सीधा मोदी से टक्कर ले लिए। विजय का कहना है अगर आप पेट्रोल का दाम कम नहीं किए तो तमिल। அதாவது இந்த கண்ணாடி போட்ட கருவாடு வாயன் என்ன சொல்றான் அப்படின்னா, விஜய் தளபதி பைசலா பண்ணிட்டாராம். இனி பெட்ரோல் விலை 1 ரூபாய் ஏறிச்சு, தமிழ்நாட்டோட வரி 1 ரூபாய் உனக்கு சேராதுன்னு சொல்லி மோடியவே மிரட்டிட்டாராம். அப்புறம் இதுக்கப்புறம் ரீசார்ஜ் விலையை 1 ரூபாய் ஏற்றுறேன்னு வை, தமிழ்நாட்டில் ஜியோ டவர் 1 கூட வராது, அறுத்து ஏற்றுருவேன் அப்படின்னு சொல்லி அம்பானியவே மிரட்டிட்டாராம். எப்படி போய் செய்தியை பரப்புறானுங்க பாருங்க, முழுக்க முழுக்க ஃபேக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஏண்டா காய்ச்சல் வந்த கனகராஜ் மூஞ்சி வடக்கானுங்களா, இங்க விஜய் தளபதி மோடிஜி பேரை கூட சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கேட்க மாட்டாரு, நீட் வினாத்தாள் கசிவுல பாஜக பேரை கூட சொல்ல மாட்டாரு, காவிரி விவகாரத்திலையும் கர்நாடகா வைத்து பேசக்கூட மாட்டாரு. இதுல இவரு மோடிஜியை மிரட்டிட்டாராம். பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புறம் உடைப்பேங்கிறாரியா. அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா. பலார்னு அடிச்சியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாய் வடக்கம் பொய் செய்தியை பரப்புறதுக்காக விஜய் மாதிரியே கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். लोगों को एक खुशखबरी दूं, आज तक जो वक्फ बोर्ड नहीं कर पाया, जो मुसलमान का कोई लीडर या नेता नहीं कर पाया, जो मुसलमान लोग खुद नहीं कर पाए. அதாவது இந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட பாய் என்ன சொல்றான் அப்படின்னா, விஜய் தளபதி பைசலா பண்ணிட்டாராம். இனி தமிழ்நாட்டில் பள்ளி இமாம் சம்பளம், மோதினார் சம்பளம்லாம் விஜய் தளபதியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். மசூதிக்கான கரண்ட் பில்லு கூட விஜய் தளபதியே கட்டுறேன்னு சொல்லிட்டாராம். டாய், பாய் வேஷம் போட்டு அபாண்டமா போய் பேசுற நீ. சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். பரப்புறது பொய் செய்தி, இதுல இவருக்கு கோட் சுட்டு கண்ணாடி வேற. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா.
இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஏண்டா கோட் சூட் போட்ட கோளாறு பாய், இங்கே திருப்பரங்குன்றம் மலையை வச்சு சங்கிகள் மத கலவரமே பண்ண பார்த்தாங்க. அப்போ அதை எதிர்த்து மக்களின் பக்கம் நின்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற ஒரு துணிச்சலான முதலமைச்சர். அப்போல்லாம் உங்கள் விஜய் தளபதி வாயை கூட திறக்கல, ஓடி போய் ஒழிஞ்சிக்கினாரு. ஏன் இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இங்கே பக்ரீத் மாடுகள் அறக்கிறதுக்கு பல தலைகள் போடப்படுது. அதை இவர் சைலண்டாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாரு. இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு இடஒதுக்கீடை ரத்து பண்ணப்படுது, அதையுமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாரு, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. இந்த லட்சத்தில் இவர் இமாம் சம்பளம், மோதினார் சம்பளம், மசூதி கரண்ட் பில் வேற கொடுப்பாரான். யோ பாய், ஒழுங்கா போய் புள்ள குட்டிய மதரசா அனுப்புற வேலையை பாரு. போய் வேலையை பாரு போ. ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் நல்லா பாருங்க, இந்த பொய் வீடியோ இங்கே மட்டும் போடப்படல. இன்னும் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி பல மொழிகளில் பல பேர் தொடர்ந்து இது மாதிரி பொய் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. விஜய் தளபதி அதை செஞ்சிட்டாரு, விஜய் தளபதி இதை செஞ்சிட்டாரு, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் யாராவது செத்து போயிட்டா மொத்த மருத்துவ செலவும் அவரே ஏற்றுக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க ஏசி பஸ் வந்து ஃப்ரீ. எவனாவது கற்பழிச்சான்னு வைங்க, என்கவுண்டரில் அவரே அவர் கையாலே சுட்டு தள்ளிடுவாருன்னு சொல்லி பாண்ட பொய்கள், பல கதைகள், பல கற்பனை கதைகளை தொடர்ந்து அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒன்றும் பரப்பப்படலை. அந்த நெத்தியில் சிக்னல் வரைஞ்சிருச்சே குஜிலி, அந்த குஜிலிக்கு நம்மால் ஒருத்தன் மெசேஜ் அனுப்பி கேட்குறான், ஏம்மா எனக்கு இந்த மாதிரி பொய் வீடியோ ஒன்று போடணும், ஒரு 20,000 ரூபா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அதுக்கு அந்த குஜிலி சொல்லுது 20,000 ரூபாய்க்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே அவன் என்ன செஞ்சான், இந்த டிவிகே வீடியோ அனுப்பி இந்த பொய் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நீ வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், நான் 75,000 ரூபா வாங்கினேன், இந்த ஒரே வீடியோவுக்கு 75,000 ரூபா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த குஜிலியே ஒத்துக்குது. இன்னொருத்தன் இந்த கண்ணாடி போட காஞ்சி போன வடக்கம் ஒருத்தன் வந்தானே, அவனுக்கும் அதே மாதிரி அனுப்பி கேட்டால், அவன் நான் 20,000 ரூபா வரைக்கும் வாங்கினேன், எனக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்க, இந்த டிவிகே வீடியோ போடுறதுக்கு எனக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லி அவனே ஒத்துக்கிட்டான். அப்போ மொத்தத்தில் அந்த குஜிலிக்கு 75,000 ரூபா, இந்த காஞ்சி போன மூஞ்சனுக்கு 20,000 ரூபா. அப்போ அந்த பாய் மூஞ்சான், கோட் சூட் போட்ட பாய் மூஞ்சான், அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆக மொத்தத்தில் ஒன்று நல்லா பாருங்க, விஜய் தளபதி நல்லா ஆட்சி செய்கிறாரு, எங்களுக்கு அவர் தான் அடுத்த பிரதமராக வேணும் அப்படின்னு இந்த பொய் வீடியோ போடுறதுக்காக ஒரு தலைக்கு 75,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் வீடியோ போடுறான். அந்த பல ஆயிரம் பேருக்கும் அத்தனை ஆயிரம் ரூபா கொடுத்தா அது பல 100 கோடி ரூபாய் தொடுது. இந்த ஒரு பொய் செய்திக்காக பல 100 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? இவ்வளோ பொய் செய்தியும் பாஜக எப்படி வேடிக்கை பார்க்குது அப்படின்றதான் இங்கே ஆச்சரியமே. இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு பாஜக தலைவர்கள் கூட வாயை திறக்கலை. முருகன் கோயில், பழனி முருகன் கோயிலில் 100 கோடி ரூபா நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி பண்ணுறாங்க. எச் ராஜா உள்பட எந்த பாஜக நபருமே இது வரைக்கும் சைலண்ட் தான், ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்தியாவில் இது மாதிரி பொய் செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பலான்றதை கண்டுபிடிச்சதே பாஜக தான். இன்னைக்கு அதே ஸ்டைல இன்னொரு கூட்டம் கையில் எடுத்து தமிழ்நாட்டை தாண்டி வடக்கு வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் பாஜக இதை எப்படி சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு தான் இங்கே பெரிய டவுட் எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கு. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் எப்படி தோத்தாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட எல்லாருக்குமே இதை யோசிச்சு பார்த்தாலே புரியும் என்ன நடந்துச்சுட்டு. அதேதான் ஊட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். பின்னிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.